ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை கூடம் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்புள்ள நேயர்கள் அனைவருக்கும் ராசிபுரம் உபயம் வேலு சிவாவின் இனிய வணக்கம். இன்றைய பதிவானது ஒரு குடும்ப ஜாதகத்தை எடுத்து, அந்த குடும்ப ஜாதகம் திசை மாறப் போகிறது, குடும்பத்தில் பிரச்சனை வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து 3 வீடியோக்கள், ஆய்வு 1 என்ற வீடியோ இடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு திருமணம் நடந்த கால அமைப்பை, அதாவது முகூர்த்தம் எந்த கால நேரத்தில் அமைந்தது அப்படிங்கிறத, அதில் என்ன பிரச்சனைகள் உள்ளது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த முகூர்த்த நேரம் உங்களுக்கு ராசி கட்டமாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது, இதை பாருங்கள். திருமணம் நடந்த அந்த நேரம் காலம் 1/6/2028 திருமணம் குறிக்கப்பட்டிருக்கிறது. முகூர்த்த நேரம் காலை 6 to 7. முகூர்த்தம் அன்று புதன் கிழமை, துதியை திதி. இது அன்றைய முகூர்த்தத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ அந்த ராசி கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். லக்னத்தில் சூரியன் புதன், இதில் புதன் வக்ரமாக இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல சந்திரன். 2ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு மிதுனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு துலாமாக வருகிறது, அதில் கேது இருக்கிறாரு. 10ஆம் இடங்கிறது கும்பமாக வருது, அந்த கும்பத்தில் சனி இருக்கிறாரு. 11ஆம் இடங்கிறது மீனம், அந்த மீனத்தில் குருவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். 12ஆம் இடங்கிறது மேஷம், இந்த மேஷத்தில் ராகுவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். இது அந்த முகூர்த்த நேரத்தில் குறிக்கப்பட்ட ராசி கட்டம். சரி, இப்போ ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு முதல்ல எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு பொதுவான சில விதிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த முகூர்த்த நேரத்தை நம்ம ஆய்வு செய்வோம். முதல்ல அந்த ஜாதகருக்கு, அதாவது முதல்ல முகூர்த்தம் குறிக்கிறது பெண்ணினுடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முகூர்த்தம் குறிக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெண் ஜாதகத்தில் வரக்கூடிய லக்னம் அதே ரிஷப லக்னம், முகூர்த்தமும் ரிஷப லக்னத்தில் வந்திருக்கு. அடுத்ததாக நாம் பார்த்தோம் அப்படின்னா, எந்த கிழமையை முகூர்த்தமாக வைக்கிறோமோ அந்த கிழமையினுடைய வீடும் அந்த கிழமை நாதனும் முதல்ல நல்ல நிலைமையில் இருக்கும். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் முகூர்த்தம் குறிச்சிருக்காங்க. அன்னைக்கு புதன் எப்படி இருக்காரு? வக்ரமாக இருக்கிறார். அந்த புதன் லக்னத்திற்கு எத்தனாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் 5க்கும் அதிபதி லக்னத்தில் போய் வக்ரமாக இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, இந்த குடும்பம் அமைந்து குழந்தை பெருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த முகூர்த்தமே சொல்லி விடுகிறது. அடுத்தது இன்னொரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த லக்னம் ரிஷப லக்னம், அன்னைய நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முகூர்த்தம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சந்திரன் மிதுன ராசியில் இருக்கிறார். பெண்ணினுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்தில் தான் சூரியன் இருக்கிறார். அப்போ பெண்ணு பிறந்த மாசத்துல அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குறிக்கும் பொழுது அது சூரியன் சந்திரன் இணைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்ணினுடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறதோ அதே வீட்டில் முகூர்த்த நட்சத்திரமும் அதே வந்ததுன்னா அங்கே சந்திரன் இருக்கிறதாவா இருக்கும். அப்போ அங்கே சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா என்னது? அமாவாசையை உருவாக்கும். அமாவாசையை உருவாகும்.
அடுத்தது இன்னொரு விஷயத்தை நீங்க தெளிவா பார்க்கணும். அந்த முகூர்த்தத்திற்கு நாளன்று குறிக்கப்பட்ட நட்சத்திரம் அந்த வீட்டிற்கு எப்படி இருக்கணும்? நல்ல நிலைமையில இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த நட்சத்திர அதிபதி அந்த லக்னத்திற்கு 8, 11ஆம் அதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. நிற்கிறாரு மீனத்துல. செவ்வாய் எங்க இருக்கிறாரு? நீங்க பாருங்க. லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சந்திரன். அந்த சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் மிருகசீரிஷம். அது லக்னத்திற்கு 8ஆம் இடம். யார் 8ஆம் இடம்? குரு 8ஆம் இடம். அப்ப குரு ஆட்சி பெற்று அங்க போய் அந்த குருவோடு இந்த நட்சத்திர அதிபதி செவ்வாய் உட்கார்ந்து இருப்பது நல்ல பலனை தராது. அதுவும் திதி சூனிய வீடாக துதியை திதிக்கு வந்து தனுசும் மீனமும் திதி சூனியமாக இருப்பதால் அந்த திதி சூனிய வீட்டில் அமைவது சிறப்பானதாக இருக்காது. இன்னொன்று ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும் முகூர்த்தம் குறிக்கும் போது. இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் திதி சூன்யத்தில் இருப்பது சிறப்பான பலனே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி ராகுவுடன் இணைந்திருப்பதும் சிறப்பல்ல. இப்போ நீங்கள் வந்து முகூர்த்தம் குறிக்கும் பொழுது அந்த முகூர்த்தத்தினுடைய லக்னத்தினுடைய கிரகம், அந்த வீட்டினுடைய கிரகம் ராகு கேதுனுடைய மையப்புள்ளியிலையோ அல்லது ராகு கேதுவோடோ இணைந்து இருப்பது நல்ல பலனை தராது. அடுத்ததா இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவா பார்ப்போம். செவ்வாய் 8, 11 கூடியவன் திதிசூனிய அமைப்பை பெறுவதும் சிறப்பல்ல. சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து லக்னத்திற்கு 12இல் மறைந்து செவ்வாயுடன் வீட்டில் இருப்பதும், செவ்வாய் காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியுடன் இருப்பதும் சிறப்பல்ல. முகூர்த்த நட்சத்திரம் மிருகசீரிஷம், அதற்கு வைநாசிக நட்சத்திரம் உத்திரட்டாதி, அதில் 8, 11ஆம் அதிபதி குருவும் 7, 12 கூடிய செவ்வாயும் 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதும் தோஷத்தை தரும். இது அற்புதமான ஒரு ரூல். முகூர்த்தம் குறித்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு செவ்வாய் வந்து வதை வைநாசிக நட்சத்திரத்தினோட தொடர்பை பெறுவது சிறப்பல்ல. அந்த கிரகம் யாரு? 8, 11க்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவும் 7, 12க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயும் இணைந்து 2 பேரும் எங்க பார்க்கறாங்க? லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை தன்னுடைய 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார். இந்த மாதிரி தோஷமுள்ள ஜாதகங்களுக்கு இந்த மாதிரி முகூர்த்தங்கள் குறித்து கொடுக்கும் பொழுது அந்த குடும்பம் மிக வேகமாக அந்த பிரிவினையை சந்திக்கக்கூடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இதுக்கு இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும் பொழுது திசையை நடத்தக்கூடிய கிரகம் எது? அந்த கிரகத்திற்கு திதி சூனிய வீடுகள் எது? சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல அந்த முகூர்த்தம் குறிக்கக்கூடிய நேரத்துல 6, 8, 12ஆகவோ அல்லது 6, 8, 12 அதிபதி தொடர்போ ராகு கேதுனுடைய தொடர்போ பெறாத வகையில் 2ஆம் இடம் பலம் பெற்றும் லக்னத்திற்கு 11ஆம் இடம் பலம் பெற்றும் இருக்க வேண்டும். அதுவும் இல்லாம சூரியனும் செவ்வாயும் வந்து 2ம் வெப்ப கிரகங்கள். அது எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்த ஸ்தானத்தினுடைய பலத்தை கண்டிப்பா வந்து குறைச்சு. அப்ப 11ஆம் இடம் என்னன்னா நமக்கு வந்து அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம் என்றும், தொடர்ந்து நமக்கு லாபத்தை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, ஒரு உச்சகட்ட இன்பத்தை தரக்கூடிய ஒரு பாவம் என்பது 11ஆம் பாவம். அந்த பாவத்துல 2 வெப்ப கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பா அந்த பாவத்தினுடைய தன்மை பாதிக்கப்படும். அப்ப இந்த மாதிரி வந்து முகூர்த்தங்களை குறிச்சு கொடுத்துட்டு அந்த ஜாதகம்
வாழ்க்கையில சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு நம்ம விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி தருகிறது. எனவே இதெல்லாம் முகூர்த்தம் குறிக்கும் போது தாராபலன் உள்ள நாட்களாக முதல்ல தேர்ந்தெடுக்கணும். பெண் ஜாதகத்துக்கு தாராபலன் உள்ள நாட்கள் அப்படிங்கிறது அதை தசாபுத்தி அடிப்படையிலையும் ராசி அடிப்படையிலையும் நட்சத்திர அடிப்படையிலையும் பல்வேறு வகையில அந்த தாராபலனை எடுக்கும் முறை உள்ளது. அதை எடுக்கணும். அதே போல செவ்வாயும் சுக்கிரனும் பாதிக்கப்படாத மாதிரியும், இரண்டாம் இடம் பாதிக்கப்படாத மாதிரியும், இரண்டாம் இடம் வதை வைநாசிகம் தொடர்பு இல்லாத வேதனுடைய தொடர்பு இல்லாத மாதிரியும் முகூர்த்த நேரத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். பொத்தம் பொதுவாக பஞ்சாங்கத்தில் உள்ள முகூர்த்தத்தை நாம் தேர்ந்தெடுத்தோமானால் அந்த ஜாதகத்திற்கு கண்டிப்பாக நல்ல பலனை தராது. இந்த குடும்பம் மேலும் மேலும் விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதை இந்த பதிவில் நம்ம வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே நேயர்களே, இது மாதிரி நீங்கள் பாருங்கள். நல்ல உங்களுக்கு ஒரு ஜோதிடரை அணுகி உங்களுடைய முகூர்த்தத்தை தெளிவாக குறித்து கொள்ளுங்கள் என்று கூறி, மேலும் ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்களாக இருந்தாலும், ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப் மூலம் தகவலை அனுப்புமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு தடவை உங்களிடம் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு. நன்றி, வணக்கம்.